சர்வலோக சாருண்யனாகியும் சர்ப்பர சிற்பர சச்சிதானந்த ஜெகநாத குருசாமியாகியும் எங்க நிறுத்தப்பட்ட மேகவண்ணனாகிய கோபாலக்கண்ணன் வந்தேன். மாதவா ஊத்துக்காட்டு மாரியாத்தா கோயிலுக்கு ஊத்துக்காட்டு மாரியாத்தா கோயில் இந்த ஆளாட்டு போட்டு தூக்கி மாரியாண்ணா திருப்பதிக்கு போறமா திருப்பதிக்கு. ஓஹோ பையனடியா நடந்து போறா ரொம்ப நாளா குழந்தை கிடையாது. சரி எனக்கு என் கூட்டுக்காரிக்கும் அதனால வந்து ஓ கூட்டுக்காரிக்கு தான் குழந்தை போறேன் உனக்கு எப்படி போறோம் அதான் எனக்கு என் கூட்டுக்காரியும் தானே சொன்னேன். ஆமாப்பா சரி 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 என்னப்பா கையை தோண்டு போற மேல வச்சு மாபெரும் மூட்டு கூட யாரும் ஏறுவாங்க. என்ன மூட்டது அதான் சாப்பாடு திருப்பதிக்கு வழி நடையா நடந்து போறேன். நடபாதியா போனா கோயிலுக்கு போய் வந்தா குழந்தை போறேன்னு சொன்னாங்க. ஓஹோ அதனால இருந்து திருவண்ணாமலையில இருந்து கிளம்பி வந்துங்கிறேன். இது வந்து சாப்பாடு மூடணும் அடிக்கடி குத்து குத்து சோறு சொல்லுவேன். ஆனா நீ சாமி பார்க்கதான் போறியா துண்டத்துக்கு கோயிலுக்கு போறியான்னு தெரியல. 25 கிலோ அரிசி 25 கிலோ சிப்ப அரிசி 4 பாட்டில மக்கள் ஆயிட்டா எங்க வீட்டுக்காரி திரும்பியான பார்த்து. ஆனா பொறுப்பான பொம்பளை தான் 4 வகைத்தான். என்ன சாப்பாடு லெமன் சாதம் லவங்கப்பூ சாதம் தயிர் சாதம் மயிர் சாதம். அது என்ன மயிர் சாதம் என் கூட்டுக்காரிக்கிட்ட நீடுக்குறாங்க என்னது முடிய உடனே அந்த 3 பொட்டலாம் கலாயிட்டா. 4வது பொட்டலாம் கிளம்போது ஒரு அந்த அடியில இருக்கிறத சொல்லுவாங்க எப்பயுமே பொம்பளைங்க கை குஞ்சுன்னு போது ஒரு முடி ஒண்ணு தவறி வீந்துச்சு. ஓஹோ சாப்பாட்டுல சரி அது எடுத்து பாட்டு கேட்டத எடுத்து பாடக்கூடாது. என்ன சொன்னாவா என்ன அது வந்து புதுசா நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். மயிர் தவறி வீந்து மடிச்சு கட்டியதால் மயிர் சாதம். அதையும் சாப்பிடுற எனக்கு சாமியார் உக்காந்துங்கிற நான் அவன்கிட்ட குட்டா துண்டு கழிஞ்சு கிடந்த 3 பாட்டுல வந்து நீ சாப்பிட்டு மயிருக்கு சாமியார் குத்துருச்சு. ஆமா இப்ப வந்து நான் திருப்பதிக்கு போறேன். ஆமாப்பா
அதுக்கு முன்னெல்லாம் நானோ கெட்ட பயக்கம் செஞ்சிருந்தேன். ஆமா இப்ப திருப்பதி இன்னைக்கு வந்தாலும் சரி நாளைக்கு வந்தா மழை வருமா? மழை வராது. வராதா? ஏமா மழை வராது. உன்னை நம்பி ஏமா மழை எதுக்கு கேக்குற? ஏமா ஏதோ கரும்பு ஒரு 4 ஏக்கரை போட்டுக்கிறேன். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? மழை இல்லாத காயுது எல்லாம். கரும்பேட்டை கூப்பிடுறியா? கரும்பாட்டு கூப்பிடல. அதுக்கு அரகுறையா அது விளையாதோ? கைக்கு வருமா வராதா தெரியல. வராது. வராதா? ஏமா உன்னை நம்பி 4 ஏக்கரை போட்டு வச்சிருக்கிறேன். நம்பி நீ கரும்பு போட்டியே. ஆமா. நடும்போது என்ன கேட்டியா? ஏதோ உன்னை நம்பி ஏதோ போட்டுட்டேன். சரி நான் என்னத்தான் பண்ணணும் இப்ப? வந்து அந்த 4 ஏக்கரை கரும்பு சுருக்கா வெட்டி எடுக்கணும்னா ஆமா கைலாசபுரத்துல பக்கத்துல ஒரு கடைக்கு பாரு. அது கூட எனக்கு தெரியாது, மூடுறாங்களா தரக்குறாங்க. அந்த கடையில போய் 2 ரூபா கொடுத்து வத்தி பட்டி வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு போய் 4 ஏக்கராவுக்கு சனி மூலையில போய் பத்த வைக்கு. பத்த வச்சா கொளுத்து எரிட்டோம். கைக்கு வருமா? எரிஞ்சு சாம்பலா போட்டோம். சரி போட்டோம். ஏம்பா இப்ப இல்ல இந்த 4 ஏக்கராக்கும் ஏக்கராக்கும் ஒரு கிணறு வெட்டினேன். ஒண்ணுத்துல கூட தண்ணி இல்ல. அப்படியா சொல்ற? நீ என்ன பண்ற? கரும்புலாம் எரிஞ்சிடும். ஆமா எரிஞ்சிச்சுன்னா ஜேசிபி கூப்பிட்டு போய் கிணறுலாம் நிறைவிடு. பம்ப் செட் இடிச்சு கருத்தூர்ல தள்ளு. மொத்தத்தை துருத்து பண்ணு. வாட்டர் கட்ட தூக்காது, அப்படியே மண்ணு நிறைவு. ஏமா இது கரும்பு கைக்கு வரது அர்த்தமா? இது அடுத்தபடியே மயப்பேய்வன். இதை நம்பி வேற 10-15 லட்சம் ரூபாய் கடங்காரனாக்குறேன். உன்னை எவனும் கேட்க மாட்டான். அப்படியா? கரும்பு பத்திக்கு எரிஞ்சு போச்சுன்னு சொல்லு. நேரா போன உடனே டிராக்டர் வச்சு 5 கார் வச்சு ஆயமா ஓட்டு. எங்க ஓட்ட? 5 கார் வச்சு ஆயமா ஓட்டுன்னா ஓட்டுறேன். மழை பெய்வான். பேஞ்சிச்சுன்னா அப்புறமா முள்ளுவேலி முளைக்கும். முள்ளுவேலியா? முள்ளுவேலி முளைக்கும். வேலிக்கத்தான் ஏதோ உன்னை நம்பி நான் போட்டேன். முள்ளுவேலி முளைச்சாந்தனால என்ன ஆகுறது? முதல்ல வந்து முள்ளுவேலி உனக்கு தெரியாது. ஆமா சின்னதா ஒண்ணு தெரியும். 6 மாசம் ஆச்சுன்னா இந்த சைஸ் தெரியும். சரி 2 வருஷம் ஆச்சுன்னா இந்த சைஸ் தெரியும். சரிமா சரிமா ஆவட்டும் ஆவட்டும். 4 விடுங்க. உடனே செங்கல் அரைக்கிறவன் வந்து உன்னை பாப்பான். என்னத்த பாப்பான்? பாப்பான் பாத்துட்டு டன்னுக்கு 5000 ரூபாய் கொடுத்து வாங்கி போவான். ஓஹோ செங்கல் சொல்லுக்கார. ஆமா ஒரு ஏக்கராவுக்கு 50 டன் விளையும். எவ்வளவு ஆச்சு உந்து? 4 ஏக்கரா எம்மா ஆச்சு. ஒரு டன்னுக்கு 50, ஒரு ஏக்கராவுக்கு 50 டன்னுனா அப்ப 4 ஏக்கராவுக்கு எவ்வளவு ஆச்சு? 25 லட்சம் ரூபாய் ஆகுது. சாமி வந்துரும். செலவே இல்லாத 25 லட்சம் கடை வச்சிருவோம். அடுத்தது நான் மலை ஏற இல்ல 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 உண்மை அது இல்லாத இந்த கொல்லமாட்டுல வேற ஒரு 2 ஏக்கர் மெல்லாட்ட போட்டோம். உன்னை எவன்டா நிலம் வாங்க சொன்னாங்க? என்ன வேண்டாம், என் உயிர் எடுக்கல. ஏமா என்ன பண்ண சொல்றீங்க? இருக்கிற பணத்தை என்ன பண்றது? அங்கங்க இடம் வாங்கி போட்டுட்டேன். அதே மாதிரியே கொல்லமாட்டுல மெல்லாட்டு 2 ஏக்கரை போட்டுக்கிறேன். போடு. அந்த மெல்லாட்டுக்கு பயம் வருமா வராதா? கை வராதுடா. இதுவும் வராதா? நீ யாரை கேட்டு கொட்டை போட்ட? ஏமா என்னுடைய பொண்டாட்டி போட சொன்னா போட்டேன். இதுக்கு மேல நீ இந்த கொட்டை எங்க போட்டாலும் முளைக்காதுடா. முளைக்காதா? ஏமா கைக்கு வருமா வராதா? வராது. என்ன பண்ண வராது. நான் போய் ஏமா உன்னை நம்பி மெல்லாட்டு போட்டு மாயப்பேலி எப்படி ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம். மாயப்பேலி எங்காட்டியா அந்த வெற கொட்டையை மொத்தம் காக்கா பொத்து கொத்தி எடுத்து சொல்றேன். நீ எங்க போட்டாலும் இந்த கொட்டை முளைக்காது. முளைக்காதா? அடுத்து நான் விட்டுருவா பாரு. அம்மா சரி நீ உண்மையான தெய்வம் தானே? இந்த கையில இருக்கு என்னன்னு சொல்லு. கோவிந்தா பாட்டு கேளு. கோவிந்தா கேளு. இந்த கையில இருப்பது என்ன? யாரு கேக்குற? சாமியா ஊத்து காட்டு மாரியம்மன். உங்க கையில கட்டி எனக்கு நான் மயிரா தெரியும். உங்க கையில நீயே திறந்து பாத்துக்கோ. சாமி வந்துச்சப்பா. யாரு பாருல? உண்மையிலதான் எப்பா ஊத்து காட்டு மாரியம்மா வந்துச்சுப்பா. ஆமா நீ கோவிந்தா போடாத முன்ன கேட்கணும். கோவிந்தா போட்ட உடனே அவன் சித்தூரை தாண்டிட்டான். நேரம் மலையில உட்காந்து காலி கோபுரத்து மேல ஏறலாம். சரி சரி இப்ப நீ எங்க பாரு?
பகவான் கோயிலுக்கு. பகவான் கோயிலுக்கு நீ நடப்பயணமா போற? திருநாமல இருந்து எத்தனை நாளா போய்ங்கிற தெரியுமா? கைலாசபுரம் வந்து போயிட்டா எத்தனை நாளா போய்ங்கிற தெரியுமா? நீயா உண்டியில உளிக்கிட்டு தான் போற பார்த்தா எல்லாம் இந்த மாதிரி தான் ஆகுது. என்ன ஆகுது? சரி சரி, நீ பகவான தேடி ஆந்திராவுக்கு பார்த்தவள இந்த கைலாசபுரத்துக்கு ஏந்துக்கிறாரு பகவான். அப்படியே சொல்றேன். ஆமா, பாத்துக்கோ. மனம் போல வாழ்ந்திருக்க வேண்டாம். என்ன அழுகுற? என்னடா உனக்கு குறை வந்தது இவ்வளவு அழுகுற? வருஷத்துக்கு 7 முறை திருப்பதிக்கு போறேன். வருஷத்துக்கு 7 முறையா? சரி, பரவாயில்ல. அப்பயே வந்து சாமி அப்பா எனக்கு ஒரு குறை வருது. ஏண்டா 7 முறை வர வருஷத்துல அப்படி உனக்கு என்ன குறை வருது? நீ ஏறக்கூடிய வாகனம் என்ன வாகனம்? கருட வாகனம். கருட வாகனத்து மேல நீ மேல உக்காந்துக்கிட்டு போற சாமி. அழுவாத 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 சொல்லு, அழுவாத சொல்லு, அழுவாத. உன்னை மேல விட்டுட்டு வந்து பறன்னு வாகனம் குஞ்சு அடிச்சு இரு, அது இந்த என்ன பண்ண போதிப்பா? போய்மா பதில. டேய் பாவியா, கோய் குஞ்சி தெளிவா சொல்லி ஏந்திரு. ஒண்ணு எங்க பாப்பாவுக்கு சீதனம் கொடுக்கலான்னு கோய் குஞ்சு உன் தங்கைக்காக ஒன்னே ஒண்ணு வச்சிருந்தியா? அந்த குஞ்சு அந்த கூண்டுக்கு தான் சரி. இப்ப ஏந்து தான் சொல்ல. என்ன பாப்பு உக்காந்துக்கிறீங்க? ஏண்டா மாதவா, கோழி குஞ்சை என்னுடைய கருட வாகனம் வந்து அடிச்சு போயிடுச்சு. உன் தங்கைக்காக வச்சிருந்த சீதனம். சரி, ஒண்ணுதானே போனது. உன் தங்கைக்காக 1000 கோழி குஞ்சு தரனே. உன் தங்கைக்காக 1000 குஞ்சு தரேன். ஒரு குஞ்சு வச்சுக்கினே நாங்க படுற பாடு ஆண்டவனுக்கு தெரியுது. ஓடுற தாக்குது. 1000 குஞ்சு சுத்தி வச்சுட்டு நாங்க இந்த மணி பாக்குறவங்க என்ன பண்ண குஞ்சு ஏய் மாதவா, வீடுகாரன் ஓடி அந்த ஒரு குஞ்சு ஒன்று புத்தி என்னுடைய தங்கைக்காக கோழி குஞ்சு 1000 கோழி குஞ்சு தரேன்டா. எங்களால தீவனம் போட முடியாது. சுத்து அதனால ஒரு குஞ்சா போதும். தங்கைக்காக கொஞ்சம் ஒண்ணு போதுமா? சரி, நான் அப்படியே தருகிறேன். அதவா இத்தாதி சபை நோக்கி வந்த பொழுது இன்னார் இன்னார் என்ற விளக்கம் தெரியுமா? அதவா பார் என்றால் பூமி, மகள் என்றால் தேவி, அதம் என்றால் சண்டை. இந்த பாராகிய பிரபஞ்ச பூமியிலே பிறந்தது ஓரிடம். எங்கே என்றால் வடமதுராபுரி கம்சனுடைய சிறைச்சாலையில் 8வது மகனாக தேவைக்கும் வசுதேவருக்கும் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணபட்சம் என்கிற நேரம் இரவு சுபதினம் 11:55 அந்த நேரத்தில் கரத்திலே சங்கு சக்கராயுதத்தோடு 32 லட்சணத்தோடு அங்கு பிறந்தேன். ஆமா, அப்படி பிறந்த அன்று இரவு இன்னொரு இடத்திலே ஒளிந்து மறைந்து வாழ்ந்தேன். எங்கே? ஆயர்பாடி யசோதா நந்தன் அரண்மனையில் ஒளிந்து மறைந்து வாழ்ந்த ஒய்யார கண்ணன். சுபத்திரைக்கு அண்ணன், லட்சுமியின் மணவாளன், இங்க அமர்ந்திருக்கக்கூடிய மாந்தர்களுக்கெல்லாம் தரிசனம் காட்ட வந்த கோபாலன் ஓடி வந்த கண்ணன். ஆமா, இருந்தாலும் எப்படி அச்சமின்றி யமுனை என்ற நதிக்காக அவள் கொண்ட காளி கண்ணன் ஆடி
தினமும் அந்த யாயப்பாடியிலே யாதவ மக்கள் இல்லத்தில் தினமும் வெண்ணையை திருடி தின்பது வழக்கமான வேலை. திருட்டு வேலை. ஆமா, ஆமா. அப்படி இருக்கும் பொழுது யாதவ மக்கள் அனைவரும் ஓடி வந்து என்னுடைய தாய் யசோதாவிடம் முறையிட்டார்கள். ஏண்டியம்மா யசோதா, நீ ஒரு திருட்டு பிள்ளையை பெற்று வைத்திருக்கிறாயே, இதை அடக்குறியா இல்ல இந்த நாட்டை விட்டே நாங்கள் போகட்டுமா, ஊரை விட்டே போட்டுமா என்று யாதவ மக்கள் ஓடி வந்து முறையிட்டார்கள் தாயிடம். சரி. என்னுடைய தாயானது அழைத்தது, அடே கண்ணா, என்னுடைய மானமெல்லாம் போகுது, மானமெல்லாம் வீதியிலே போகுதே கண்ணா, உன்னுடைய திருட்டு வேலையை விட்டு விட்டு அண்ணன் பலராமண்ணனோடு ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு கிழக்கு மேற்கு தெற்கு இந்த 3 திசை மட்டும் போ, ஆனால் வட திசையை நோக்கி மட்டும் செல்லாதே என்று கூறியது என்னுடைய தாய். சரி. அதவா ஐயா கேட்டுங்க. நான் என்ன செய்தேன் தெரியுமா, ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு அண்ணன் பலராமனை அழைத்துக் கொண்டு எந்த திசை சென்றேன் தெரியுமா, வட திசையை நோக்கி தான் சென்றேன். தாய் எந்த திசை போகணும்னு சொல்லி அந்த திசை போறீங்க. அந்த திசையை நோக்கி செல்லுகிறேன். ஏனென்றால் அந்த இடத்தில் என்ன விசித்திரம் இருக்குது காண வேண்டும் என்பதற்காக வட திசையை நோக்கி சென்றேன். சரி. அப்படி சென்று கானகத்திலே ஆடு மாடுகளை விட்டுவிட்டு புன்னை மரத்தில் அமர்ந்து கொண்டு புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டே பார்த்தேன். அதான் என்னுடைய வேலை. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய தடாகம் ஒன்று உள்ளது. அந்த தடாகத்தில் காளிங்கன் என்ற சர்வராஜன் வாழ்ந்து வருகிறான். சரி. அவருடைய மகிமை எப்படி தெரியுமா, ஆகாயத்தில் பருந்து பச்சை பறந்தாலும் அதை காந்தம் போல் இழுத்து கொண்டு விடுகிறான். அப்படி ஒரு மகிமை வாழ்ந்த அந்த காளிங்கன் அந்த குளத்திலே சென்று ஆடு மாடுகள் ஜலமருந்த சென்றாலும் ஆடு மாடுகளையும் கொண்டு விடுகிறான் அந்த காளிங்கன். அவனுடைய ஆணவத்தை அடைக்க வேண்டும் என்பதற்காக எகிரி அந்த ஜலத்திலே குதித்தேன். என்னை விழுங்குவதற்காக ஓடி வருகிறான் அந்த காளிங்கன். அப்படி குதித்த உடனே அண்ணா எங்கே சென்றார், ஊர் பக்கம் சென்றார். நாட்டு மக்களிடம் சென்று கண்ணன் காளிங்கம் அடிவிலே விழுந்து விட்டான் என்று அனைத்து மக்களையும் அழைத்து ஓடி வருகிறார் அண்ணன் பலராமன். அப்படி அவர்கள் வருகிற நேரத்தில் அந்த காளிங்கனுடைய வாளை பிடித்து தலை மீது அடித்து அவன் முதுகின் மீது ஏறி அவனுடைய ஆணவத்தை அடக்கி நடனம் புரிந்தேன். அப்பொழுது என்ன கூறினான் தெரியுமா அந்த காளிங்கன், என்ன சொன்னா, மகாபட்டம் எல்லாம் மரணம் அட்டுக்கார பயிலே உனக்கே சரணம். காலடியில் விழுந்துட்டான். என்னுடைய பாதத்தை வணங்கினான். தொட்டு அந்த காளிங்கனை அடக்கியதால் காளிங்க நிர்த்தனன். அப்படி ஒரு அபிதானமும் எனக்கு உண்டு. பகவானே காலுக்கு உனக்கு பொறுத்தது. ஆமா, அப்படியா? இருந்தாலும் எப்படி வரும் தெரியுமா, எல்லைக்குள் என்னை போல் லிங்கம் நிறைந்தவன் யான் கோபாலகண்ணன். ஆனால் ஒரு எல்லுக்குள் எவ்வளவு எண்ணெய் இருக்கிறதோ, எண்ணெய் எவ்வளவு நிறம் இருக்கிறதோ அதை போல் எங்கு நிறைந்திருக்கக்கூடியவன் கோபாலக்கண்ணன். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் என்னுடைய அத்தை மக்களாகிய பாண்டவர்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நினைத்து அவர்களுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டாம்.
சேமத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டாம். எழுந்துருங்க எழுந்துருங்க எழுந்துருங்க. கஞ்சி ஊத்துற தங்கச்சி பணிவோடு முட்டி போட்டு வந்து பாரு. அடடே தங்க அருகாமையில இருக்குடா. பாரு 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 மேல் பாரு பாருங்க. ஆமா தங்கா ஆனால் வீரந்தாவாரே ஐவர்களை மறந்தாவாரே
காமாட்சி மாங்கல்யம் போல் நிலைத்து நிற்க வேண்டும் தங்கா. தங்கா, மைத்துனர் மகளை பார்த்து வருகிறேன். நீ ஒரு புறமாக ஓய்வெடுத்துக்க தங்கா. சென்று வாமா, சென்று வாமா. தருமணியே மருமகள் அறிந்த நல்ல மதிமுட நகுலா வாழி. மர்மம் இல்லாமல் என் முன்பாகுடன் ஒரு செய்கை பாண்டவர்களே, கண்ணா கோவிந்தா கோபாலா என்று அழைத்தீர்கள். அதனால் ஓடிட்டு வந்து விட்டேன் தருமா. என்ன காரணம், எதற்காக அழைத்த, என்ன விஷயம் மாமா? தருமா, எங்க சமூகத்தை நாடி திருலோக சஞ்சாரியாக நாரத மகாமுனிவர் வந்தார் மாமா. என்னுடைய பேரு நாரதனா? ஆமா. அவன் வந்தா ஏதாவது ஒரு கலகத்தை செய்வான். அவன் வந்தாரு, அவரு பாதம் அணிந்து நல்லாசை கூறினார். பிறகு அவர் என்ன கூறினார்? தர்மா, நானோ சொர்க்கம் மதியம் பாதாளம் இந்த 3 சுத்தி தெற்க யமவாயக்கூடிய வைசுத பட்டணம் சென்றேன் நாரத மகாமுனிவர். நான் என்ன கூறினேன்? சுவாமி, தெற்க யமவாயக்கூடிய பட்டணம் சென்றாயே கண்ட நூதல் முண்டு கேட்டு. ஆமா, சொல்றாங்கல்ல நல்லதா கண்ட நூதல் முண்டு கேட்டு அவர் எங்க தந்தையே கண்டாரா மாமா? உன்னுடைய தந்தையை நாரதன் கண்டானா? ஆமா. சரி, நான் என்ன கூறினேன்? எங்க தந்தையை கண்டாயா? எங்க தந்தை எப்படி இருக்கிறா? நலமா இருக்கிற விசாரிச்ச மாமா. மாமா, எங்க தந்தை சொர்க்க பதம் பெறாமல் நரகத்தில் ஆய்ந்திருப்பதாக நாரத மகாமுனிவர் கூறினார். நான் என்ன கூறினேன்? சுவாமி, தந்தை சொர்க்கம் நரகத்திலிருந்து நாங்க இவர் ராஜாக்கள் உலகில் அரசு என்ன பலன்? எங்க தந்தை சொர்க்கம் சேர வேண்டும், அதுக்குண்டான வைமார்க்கங்கள் நீங்க தான் கூற வேண்டும் என்று கேட்டேன். அவர் என்ன கூறினா? கர்மா, உங்க தந்தை சொர்க்கம் சேர வேண்டுமானா உலகில் யாரும் செய்யத்தகாத ராஜசூயகம் செய்தார், அது பயனால் எங்க தந்தை சொர்க்கம் அடையாதா மாமா. என்ன ராஜசூயகமா? ஆமா. தர்மா, ராஜசூயகம் என்ன? ராஜசூயாகம் என்ற வேள்வியை நீங்க செய்ய வேண்டுமா? அந்த சொர்க்கம் சேரணும். தர்மா, ஆமா. அது எப்படிப்பட்ட யாகம்? அது யாரெல்லாம் செய்ய முடியாத யாகம் தெரியுமா? யாரால் செய்ய முடியாது? வாய் தர்மா, திருமூர்த்தி யாவரெல்லாம் இந்த உலகத்திலே மும்மூர்த்திகள் சிவன் ஒன்று, பிரம்மன் ஒன்று, நடுமூர்த்தி நாராயணன் நான் ஒன்று. சரி, இந்த 3 பேர்களுமே செய்ய முடியாத யாகம் அந்த ராஜசூய யாகம். அப்படிப்பட்ட யாகத்தை நீ செய்யணும்னு நினைக்கிற. உங்களுக்கு தேவைப்பட்டு இருக்காது, செய்யல. எங்க தந்தை சொர்க்கம் சேர வேண்டும், அதனால நாங்க செய்யணும் மாமா. அதனால அந்த யாகத்தை செய்யணும். ஆமா. தர்மா, அப்படி அந்த யாகத்தை நீ செய்வதாக இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? லட்சம் இல்லாமலே அப்படியே உன்னுடைய தந்தைக்காக அந்த ராஜசூயாக என்ற வேள்வியை செய்வதாக இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? நம்மளிடம் இல்லாத அளவிற்கு மலை போல பொன்பொருளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். சேர்க்கணும். ஆமா வாய். பிறகு அப்படி பொன்பொருளை சேர்க்க வேண்டும் என்றால் எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? அப்படி தேசமாக சென்று அரசர்களை அடக்கி
பொன்பொருளை கொண்டு வந்து மலை போல சேர்க்க வேண்டும் வாய். சரி. அப்படி அனைத்து தேசமும் செல்லலாம் வாய். ஆனால் ஒரு தேசம் மட்டும் செல்ல முடியாது வாய். அதை நினைத்தாலே எனக்கு பயமா இருக்குது. மாமா பக்கத்துல வீமே இருக்கிறா யாரு நான் கட்டு பேர் சொல்லு பார்க்கலாம். யாருன்னு சொல்லட்டுமா? அருகாமையில் இருக்கா பேர் சொல்லு பார்க்கலாம். இப்போ சராசந்திர சராசந்திர மாமா எப்படி அவளை மட்டும் கட்டினா போதும். அடிவதை கொடுப்பது என் வேலையா? ஆளை காட்டுற பொறுப்பு நானே. ஆமா. அடிவதை உண்டா? அடிவதை நான் கொடுப்பதியா? நீ கொடுப்பதா? ஆமா. தர்மா அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அந்த சராசந்திரன்? நானே 618 முறை சராசந்தனிடம் சண்டைக்கு சென்று அவனிடம் போர் புரிய முடியவில்லை. புறமுதுகு காட்டி பயந்து ஓடி வந்தவன் நானே. உன் தம்பி என்னன்னா ஆளை காட்டுற பொறுப்பு உண்டு, அடி ஓத கொடுக்கறது என்னன்றான் பாத்தியா உன் தம்பி. நீ எத்தனை பேர் சண்டை போட்டு? 18 முறை போய் வெட்டியாடாம பயந்து ஓடி வந்தான். சராசந்தனிடம் 18 முறை போர் புரிந்து வெற்றியடாமல் வந்திருக்க. அப்படி அப்படி பலவான யார் மாமா ஜெயிப்பது? வாய் தருமா ஆமா மனவழிகள் சொல்லவில்லை. எனக்கு துணையாக உன்னுடைய தம்பி பீமனையும் அர்ஜுனையும் என்னோடு அனுப்பி வைத்தால் அந்த சராசந்தனை ஒரு வழியாக வென்று வர முடியும். யாரானு சொல்ற? பீமனையும் அர்ஜுனனையும் ஒப்பில்லாம
தர்மா இது தர்மமாயது வாய் ஒரு கிளியை வளர்த்து பூனைக்கு இருப்பது சொல்லுகிறாயே மாமா. மாமா சின்ன சிறு பாலகன் தம்பிமார்கள் இவர் அனுப்ப சொல்ற நியாயமாயாது. வாய் தர்மா ஆமா தம்பிமார்களை அனுப்புவதற்கு பயமா இருக்குதா? தர்மா பீமானா கொல்லாதேது பயப்படாத வாய் பீமனை பயப்படாத. அவன் ஏற்கனவே இடும்பன் பக்காசுரன் 2 வீரர்களையும் கொண்டிருக்கிறான் உன்னுடைய தம்பி பீமன். அந்த இருவர்களுடைய பலம் இப்ப பீமனை வந்து சார்ந்திருக்கிறது. இப்ப பீமனிடம் 3 பலம் உள்ளது வாய். அந்த பலத்தை வைத்து சராசந்தனை வெல்ல முடியும். மாமா என்ன இருந்தாலும் என் தம்பி அனுப்ப எனக்கு மனவ இல்லையா? மாமா வாய் பீமா அண்ணா என்ன கூறுகிறார்? உன்னை அனுப்புவதற்கு பயமா இருக்கலாம் உங்க அண்ணனுக்கு. சரி நீ ஒரு புறமா இரு. அண்ணாவிட வாவத்தாடுற பின்பால் உன்னை கூப்பிட்டு தானா விட கொடுப்பார். சரி வாய் ஒரு புறமா இரு. சரி ஆகட்டும். அண்ணா சென்று வருகிறார். அடைகிறேன் ஒரு வார்த்தை ஓய் வாருங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போது மகத நாடு சென்று சராச்சனை கொண்டு அங்க இருக்கக்கூடிய பொன்பொருளை கொண்டு வந்து தந்தைக்கு யாகத்தை நடத்துவான். மாமா அழைத்து போய் வா என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படியாகட்டும் தம்பி. மாமா வாய் தருமா நான் இருந்ததில் முன்னே செயலவோ வேறுவதில்லை வேற என்ற வேறு தம்பி மாறை நம்பூரி பெருந்து மாமா வாய் தருமா உன் தைவதி இருந்தா சமருக்கு பின்வாங்க மாட்டியா? என்றாலும் உன் வார்த்தை பிரகாரம் தம்பி பீமனியும் அர்ஜுனியும் பின்னால் அனுப்புகிறேன். மகத நாடு சென்று சராசரனை வெற்றி பெற்று ஜெயத்தோடு பாருங்க மாமா. அப்படியே சென்று வரேன் தெரியுமா? நீ சென்று ஓய்வெடுத்துக்கோ. பீமா எங்க வாய் எங்க போலாமா? போகும்போதே எங்கன்னு கேக்குற பத்தியா? மகத நாடு செல்ல வேண்டாம், சரோச்சனை சொல்ல வேண்டாம். அங்க இருக்கக்கூடிய பொன்பொருளை கொண்டு வந்து தந்தைக்கு யாபம் செய்யணையா? சண்டைக்கு போனோமா?
இப்ப வேற எதுக்கு போறேன்னு நினைச்சுக்கிறியா? ஓ இல்ல வேற எங்கேயா தான் இட்டு போறேன் காட்டிட்டு இருக்கிறேன் பாய். ஏயா இவ்வளவு நேரம் அண்ணாவிட மண்டாடி விடை பெற்று விட்டான். புறப்பட போகலாம். இருவாய் நாம சராசந்தங்கிட்ட சண்டைக்கு போறோம். மகள நாடு வெகு தொலைவு. ஆமா, அதற்கு முன்பதாக வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியிடம் வெற்றி தாம்பலம் பெற வேண்டாம். ஓ மனைவியிடம்? ஆமா, ஏன்னா சண்டைக்கு போறோம் இல்ல, விடை பெற்று வர வேண்டாம். அதனால வெற்றி தாம்பலம் பெற வேண்டாம். என்னுடைய தங்கை திரௌபதியை அழைத்து வெற்றி தாம்பலம் பெற்று வா, பிறகு போகலாம். சரி ஒரு புறமாறு ஆகட்டும். கண்ணே திரௌபதா அடி வண்ண பசங்க ஐயோ காலத்தை பணிந்தபடியா என்றென்று சத்திய மங்கல்யம் காமாட்சியம்மன் மங்கல்யம் நினைத்திருக்க வேண்டும். எதற்காக அழைத்தேன் தெரியுமா? மடமையில ஏனே அதுக்கிட்ட தேவர் முன்